விஜய் பாப்பாரு. ஹலோ நண்பர்களே, ஒரு வழியா எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. அப்பா, இந்த எலெக்ஷன் டைம்ல தெருவுல 4-5 தடவை போயிட்டு வரானுங்க. தூங்க முடியல. பாட்டை போட்டுக்கிட்டு ஸ்டாலின் தொடரட்டும். சரி, இன்னைக்கு எலெக்ஷன்ல நடந்த முக்கியமான சம்பவங்கள் பற்றி பார்க்க போறோம். புது யூஸ் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹோல்சமான பதிவுகளை பார்த்துருவோம். எதுக்கு போட்ட பிகில் அது கூட தெரியல. சின்ன பிகில்னா பிகில் இந்த சின்னமெல்லாம் தெரியல. அந்த நேரத்துக்கு கூப்பிட்டேன். பிகில்னா யாரு? விஜய். விஜயா? விஜய்க்கா ஓட்டு போட்ட? ஒரு ஓட்டுக்காக வெளிநாட்டுல இருந்து எவ்வளவு பேர் பறந்து வராங்க. யாராவது எலெக்ஷனுக்காக 3 ஃப்ளைட் மாறி 48 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி ஜெர்மனிலேருந்து சென்னை வருவாங்களா? நாங்கள் வரோம். எங்க விஜய்க்காக, எங்க அண்ணாக்காக. வெற்றி நிச்சயம். விஜய் 2026 சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஜோசப் விஜய் 63 இயர்ஸ். வணக்கம். நீ இவ்வளோ வருஷம் எங்களுக்கு பண்ண எல்லாத்துக்கும், இனிமே நீ பண்ண போகிற எல்லாத்துக்கும் எங்களால் முடிஞ்ச சின்ன சப்போர்ட். நமக்கு கிடைக்கிற எந்த ப்ரெஷருக்கும் கவலைப்படாதான்னா இது வந்து ஒரு ஹோல்சம் வேற ஆயிடுச்சு. இந்த விஜய்ங்கிறத இந்த பாட்டிகள்லாம் கூப்பிட்டு விஜய் கூப்பிட்டு ஹோல்சமா இருக்கு. எந்த எலெக்ஷனுக்கும் எல்லாரும் இவ்வளோ ஆர்வமாக ஊருக்கு கிளம்பி நான் பார்த்ததே இல்லை. அப்படி பஸ்ஸில் தொங்கியும் ட்ரெயினில் தொங்கியும் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து யாருக்கு தான் ஓட்டு போட போகிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். டிவிக்கு இந்த பிரஸ் அண்ட் மீடியாலாம் கம்முன்னு இருக்காம கொண்டு போய் மைக்கம் மூஞ்சல் நிற்கிறாங்க. இது தலைக்கும் நடந்துச்சுங்க. அதை பார்ப்போம். பிரஸ்ஸுக்கும் தலைக்கும் ஆகாது. தலைக்கு பிரஸ்னாலே பிடிக்காது. நீங்க மட்டும் தான் வீடியோ எடுப்பீங்களா? நான் எடுக்க மாட்டேனா? எங்கடா அவங்கள போலீஸ்ட கம்ப்ளைண்ட் பண்றேன். இந்த மாதிரிதான் தலைக்கு வந்து தமிழ்நாடு பிரஸ் அண்ட் மீடியா செட்டே ஆகாது, பிடிக்காது. இதோட என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, தலை தான் தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் ஓட்டு போட்டுது. கோட் வேர்ட் அக்செப்டட். கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் கோட் வேர்ட் அக்செப்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். இவங்கெல்லாம் ஒரு பிளான் பண்ணி போனாலும் ஆக்டர்ஸ் எல்லாம் எதர்ச்சியா போட்டு வந்தாங்களா இல்ல பிளான் பண்ணி போட்டு வந்தாங்களான்னு தெரியல. அடுத்த மீம்ஸ்ல என்ன போட்டுருக்காங்கன்னு பார்ப்போம்.
டிபிக்கல் தமிழ்நாடு ஃபாதர் ரெட் சன் டியோ இந்த மாதிரி தான் நடக்குது. கோட் வேர்ட் அக்செப்டட். கடைசியா தான் வந்தாரு விநாயக். நான்லாம் என் எக்ஸாம் ரிசல்ட் கூட வெயிட் பண்ணது இல்லடா. என்ன போய் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ண வச்சுட்டீங்க. கருப்பு வெள்ளை சிவப்பு. அஜித் vote ஃபார் ஏடிஎம்கே. என்ன சொல்றான் பாருங்க. நன்றி தலை. எல்லாத்துக்கும் ஒரு இது வச்சிருக்காங்க. இப்படின்னா ஒரு கட்சி, இப்படின்னா ஒரு கட்சி, இப்படின்னா ஒரு கட்சி, எல்லாத்துக்கும் வச்சிருக்காங்க. இஸ் தலை ஆஸ்கிங் அஸ் டு vote ஃபார் கேமரா. ஏண்டா ஒரு அளவு இல்லையாடா. அடுத்த சம்பவம். Political party, okay? And more one thing, what is this? What is this? Hello, Karnataka இருக்கட்டும், பெங்களூரா இருக்கட்டும், இது என்னது? This is the symbol. ஒரு political party symbol. நீ எப்படி ஓடலாம்? கர்நாடகா வந்து விட்டுறீங்களா? அதெல்லாம் கிடையாதுப்பா. போலீஸ் விசில் போட சொல்லுப்பா. காங்கிரஸ் தெரியாதுன்னா என்னது? சொல்லு, அது சொல்ல வேண்டியதானா? This is the political party symbol. Kindly remove it immediately. ஏண்டா அப்ப ரெட்டையில வச்சிருந்தா தமிழ்நாட்டுல எங்கேயும் ரெட்டை இலையே இருக்க கூடாதா? செடியில ரெட்டை இலை முளைக்கவே கூடாதா? உதய சூரியன்னா சூரியன் உதிக்கவே கூடாதா? ஏடா நீங்க எல்லாம் பேசுறது? இப்போ விவசாய சின்னம்னா விவசாயிகளே இருக்க கூடாதா? அப்புறம் இது ஒண்ணு நிறைய இடத்துல அன்னைக்கு பஸ்ஸும் விடல. இதுல வேற இன்னொன்னு பண்ணி வச்சிருக்கானுங்க. எல்லாம் ஓட்டுலாம் லிஸ்ட்ல முடிஞ்ச உடனே ஒரு மணி போல 3 பெண்கள் வந்து அவங்க உள்ளார நுழைஞ்சிட்டாங்க. சதி வேலைகள் பாக்குறாங்க. ஒரு நேர்மையா ஜெயிச்சா கூட ஜெயிச்ச மாதிரி இருக்கும். அதை விட்டுட்டு பண்ணிட்டு இருக்காங்க. டிஆரும் எஸ்டிஆரும் உள்ளது. ஆனா எனக்கு ஒன்னே ஒன்று மட்டும் புரியுது. ஏதோ இந்த ஓட்டு பிரியுது, யாருக்கோ ஏதோ ஒண்ணு சரியுது, மக்கள் மனதுல ஏதோ ஒரு விஷயம் பத்தி எரியுது. இது மட்டும்தான் இந்த தேர்தல் எப்படி பாக்குறீங்கன்னா நான் அப்படிதான் பாக்குறேன். சிம்பு என்ன சொல்லிருக்காரு? ஓட்டெல்லாம் சரியுது பிரியுது. அவர் பேர் டிஆர், என் பேர் எஸ்டிஆர். நான் வேற, அவரு வேற. நான் சொல்றது என்னன்னா, இங்கிட்ட கொடுக்கறாங்களா வாங்கிக்கணும், இங்கிட்ட கொடுக்கறாங்களா வாங்கிக்கணும். வாங்கிட்டு நம்மளுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு ஒரு குத்திட்டு வந்துடணும். அவ்வளவுதான். சரி, மே 4ஆம் தேதி சந்திப்போம். ரிசல்ட் அன்னைக்கு சந்திப்போம். மறக்காம எந்த கட்சி ஜெயிக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. பார்ப்போம் யாரு ஜெயிக்கிறாங்க.